கருணாநிதி அவர்கள் ஆட்சி காலத்தில் கருணாநிதியின் நாலேஜுக்கு உட்பட்டு பல விஷயங்கள் நடந்திருக்கலாம். ஒரு 100 ரூபா செலவு பண்ணலாம், ஒரு 10 ரூபா 20 ரூபா எடுத்துருக்கலாம். ஆனால் இன்றைக்கெல்லாம் சாதாரண நம்ம துரைமுருகன் 4000 கோடி அரசு கஜானாவுக்கு போகுது, 38,000 கோடியோ என்னமோ காணாமல் போச்சுன்னு சொல்றாங்க. கணக்குப்படியே 38,000 கோடின்னா அப்போ கணக்கு இல்லாமல் எவ்வளோ இருக்கும்? அதிமுகவிலிருந்து விலகி வந்தவர்கள் இன்னைக்கு திமுகவில் ஆதிக்கம் செலுத்துகிறாங்க. ஏன்னா அவங்க ஒரு டெக்னிக் கத்தவணும். செந்தில் பாலாஜி வந்தாரு, செந்தில் பாலாஜி திருடா கொள்ளக்காரன் முடிச்சவைக்கு முள்ள மாதிரின்னு இதே நம்முடைய ஸ்டாலின் அவர்கள் தான், நம்மளுடைய முதல்வர் தான் போன முறை சொன்னார். அப்படியே வந்தவனே எதுக்கு டாஸ்மார்க் எடுத்து அவர்கிட்ட கொடுக்குறாரு? இது ஒட்டுமொத்தமாக இந்த கட்சியை இவர்கிட்ட நாம ஒப்படைக்கிறோம்னு நிலைமைக்கு வந்துட்டோம். அப்போ யாரெல்லாம் எதிர்த்து பேசுவாங்க, யாரெல்லாம் கொஞ்சம் முரண்படுவாங்க, யாரெல்லாம் இவரோட வேவ்லென்த்துக்கு ஒத்து போக மாட்டாங்க அப்படின்னு ஒரு லிஸ்ட்டை எடுப்பாங்க. எடுத்து தான் இந்த மாற்றம் இன்றைக்கு நடைபெற இருக்குது. பிடிஆரை பொறுத்தவரைங்க நீங்கள் ஒன்று பேசிக்காக ஒன்று தெரிஞ்சுங்க. பிடிஆரை பொறுத்தவரை திருடி திங்கணும், பதுக்கி திங்கணும், எடுத்து திங்கணும், அரசின் ப்ராஜெக்ட்லேருந்து நமக்கு என்ன கமிஷனு அப்படிங்கிற அந்த கேள்விக்கே இடமில்லாத மனிதர் அவர். ஏன்னா ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நிகழ்ச்சிக்கு புரட்சி தமிழகம் கட்சி தலைவர் மற்றும் வழக்கறிஞர் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. அரசியல் தொடர்பான பல கேள்விகள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், தமிழகத்தில் அமைச்சரவை மாற்றம் நடக்க போறதாகவும் குறிப்பிட்ட அமைச்சர்கள் அமைச்சரவை பதவியிலேருந்து விலக்க போவதாகவும் தகவல் வந்துகிட்டு இருக்கு. இந்த தகவல் கடந்த 2-3 தினங்களாகவே வந்துகிட்டு இருக்கு. எப்படியா இருந்தாலும் முதல்வரோட வெளிநாடு பயணத்திற்கு முன்பே இந்த அமைச்சரவை மாற்றம்லாம் நடக்க போவதாகவும் தகவல் வந்திருக்கு. இதில் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மதிவேந்தன், ராஜ்கண்ணப்பன் இவங்க 2 பேரும் அமைச்சரவையில் இருப்பதே சந்தேகம்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, முத்துசாமி அவர்கள் தற்பொழுது வீட்டு வசதித்துறை மற்றும் மதுவிலக்கு ஆயத்துறை அமைச்சராக இருக்காங்க. இதுலேருந்து மதுவிலக்கு ஆயத்துறை மற்றும் எடுத்து சாமிநாதன் அவர்களுக்கு கொடுக்க போகிறதா தகவல் வந்திருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா, பொன்முடி அவர்கள்ட்ட உயர்கல்வித்துறை அமைச்சர் பதவி இருக்கு. இந்த உயர்கல்வித்துறை அமைச்சர் பதவி பிடிஆர் அவர்கள்ட்ட மாறப்போறதாகவும் தகவல்லாம் வந்திருக்கு. எல்லாமே ஒரு தகவல் தான். மேபி இது மாறலாம், இல்லை மாறாமல் கூட வரலாம். அமைச்சரவை மாற்றம் என்பது உறுதி. அப்படியா? ஆமாம். ஏன்னா இப்போ இவங்கெல்லாம் இப்போ அன்பில் மகேஷ் இருக்காரு. ஆமாம். அன்பில் மகேஷ் இதுக்கு முன்னாடி என்னவா இருந்தார்? எம்எல்ஏவா இருந்தார். கட்சி பொறுப்பில் இருந்திருப்பாரு. ஆமாம். மாவட்ட உதயநிதி ரசிகர் மன்ற தலைவர் அவர் தான். இல்லை, அது கட்சிக்குள்ளே வராது, தனியாக. இல்லை, அப்படி சொல்ல முடியல. இப்போ சரி, உதயநிதி யார் கூட நெருக்கமாக இருக்கார் அப்படி பேசுவோமா? யார் கூட இருக்காரு? அன்பில் மகேஷ் பொய்யாமொழி. ஏன் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மாதிரி பல அமைச்சர் அல்ல, அந்த நெருக்கம், அந்த பழக்கம்ங்கிறது அரசியல் சினிமாவையும் தாண்டி அதற்கு முன்னாடி அவங்க கல்லூரி நாட்கள்லேருந்தே இருந்திருக்குல்ல. சரி, வேற யாராவது கூட அந்த பொறுப்புக்கு போட்டிருக்கலாம்ல. அந்த உதயநிதி ரசிகர் மன்றத்துக்கு அன்பில் மகேஷ் தான் அதுக்காகவே உருவாக்கப்பட்டவரா? இல்லை. அப்போ ஒரு செட்டு, அவங்க ஒரு சிநேகிதம், ஒரே ஏஜ் குரூப். அவங்க 1000 இடத்துக்கு போயிருப்பாங்க, வந்திருப்பாங்க. அவங்களுக்குள்ள பல நெருக்கமான விஷயங்கள் இருக்கும். மனம் விட்டு ரிலாக்ஸாக பேசிப்பாங்க, போவாங்க, வருவாங்க இல்லையா? அப்போது இப்போ அமைச்சர் நம்ம முதலமைச்சர் வெளிநாடு போகிறது உறுதியாயிடுச்சு ஆகஸ்டில். ஆமாம். இதுக்கு முன்னாடியே சொன்னாங்க துணை முதலமைச்சராக நம்முடைய உதயநிதி அவர்களை பண்ண போகிறாங்கலாம் சொன்னாங்க. இப்போது அவர் இந்த அரசியலில் இருந்து கொஞ்சம் விலகி நிற்கிற மாதிரி தான் இது. அப்படி தான் அர்த்தம். விலகி நிற்கிறாருன்னா ஒரு இடத்துக்கு போகிறாரு, ஏதோ மருத்துவ ட்ரீட்மெண்ட்டுன்றாங்க, அப்புறம் அவருக்கு உடல்நிலை சரியில்லைன்றாங்க. இன்றைக்கு அவரால் முழுசாக இயங்க முடியல, அவரோட உடல் அதுக்கு ஒத்துழைக்கலைன்ற மாதிரிலாம் பல விஷயங்களே பல்வேறு தரப்பிலிருந்து பேசுகிறாங்க. உண்மையா? ஓரளவுக்கு உண்மை தான் அது. ஏன்னா அது இப்போ பொதுவாகவே நீங்கள் இப்போ தமிழ்நாட்டிலலாம் பார்த்தீங்கன்னா பேப்பர்லாம் படிச்சிருப்பீங்க. 50 வயது முதியவர் இந்த மாதிரி பண்ணிட்டாரு அப்படின்னு போகிறான். 50 வயசு முதியவரா? அப்போ இன்றைக்கி 72 வயதுக்கு மேலே ஆகுது இல்லையா நம்ம முதல்வருக்கு? ஒரு முதல்வரின் மகன் அல்லவா அவர்? அப்போ அவரும் பல வேலைகளில் செஞ்சுருப்பார், பல விஷயங்கள் பண்ணியிருப்பார்ல. அப்போது இயற்கையாக வயதானா அந்த முதுமை வருவதும், ஞாபகம் இழப்பதும், நிலை தடுமாறுவதும் எல்லாருக்கும் இயல்பு. அதெல்லாம் ஒரு சிலர் கொஞ்சம் அப்படி மூச்சு பிடிச்சின்னு இருப்பாங்க. இப்போ கருணாநிதி அவர்கள்லாம் ரொம்ப நாள் இருந்தார் இல்லையா, நினைவோடு இருந்தார் இல்லையா, எஃபிஷியண்ட்டாக வேறு இருந்தார். நீங்கள் முதல்வர் அவர் கடைசி காலம் வரை விடிய காலம் 4 மணிக்கு 4:30 மணிக்கு எழுந்திரிப்பார். எல்லாரையும் ஃபோனை போட்டு கூப்பிடுவார், செய்தித்தாளை பார்ப்பார், நியூஸை பார்ப்பார், மற்றவங்களை பற்றி மற்றவங்க கூட டிஸ்கஸ் பண்ணுவார்லாம் சொன்னாங்க.
என்னதான் இருந்தாலும் வீல் சேர் இருந்தால் கூட அண்ணா அறிவாலயம் வந்துடுவார் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க இல்லையா. அதை வந்து நம்ம அப்படியே நம்ம ஸ்டாலின் அவர்கள்கிட்ட நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் வித்தியாசம் வரும். அப்போது இது ஒட்டுமொத்தமாக இந்த ஆட்சியை கட்சியை இவர்கிட்ட நம்ம ஒப்படைக்கிறன்னு நிலைமைக்கு வந்துட்டோம். அப்போது யாரெல்லாம் எதிர்த்து பேசுவாங்க, யாரெல்லாம் கொஞ்சம் முரண்படுவாங்க, யாரெல்லாம் இவரோட வேவ்லென்த்துக்கு ஒத்து போக மாட்டாங்க அப்படின்னு ஒரு லிஸ்ட்டை எடுப்பாங்க. எடுத்து தான் இந்த மாற்றம் இன்றைக்கு நடைபெற இருக்கிறது. ஏன்னா அவங்க ஏற்கனவே நீங்கள் இந்த ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடியே அறிவாலயத்தில் கட்சிக்காரர்கள் எல்லாம் கூப்பிட்டு அவங்க ஒரு மீட்டிங் போட்டதை நம்ம செய்திகள்லாம் பார்த்தோம். ஆமாம், இப்போ கூட 10 அமைச்சர்கள் வந்து முதல்வர் அவர்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சித்தஞ்சல் சாலையில் இருக்கக்கூடிய வீட்டில் வந்து 10 அமைச்சர்களோட மீட்டிங்லாம் போயிருக்கதாக கூட தகவல் வந்திருக்கு. அதில் பேசப்பட்டது என்னென்னா, அதாவது உதயநிதி அவர்களின் பொதுவாக சின்னவர் தானே. இப்போ ஏற்கனவே இந்த அரசு தரப்புலேருந்து எது வந்தாலும் அவர் சின்னவரை பார்த்துட்டிங்களா, சின்னவர்கிட்ட சொல்லிட்டீங்களா அப்படின்னு பேசுகிறாங்கன்ற மாதிரிலாம் தகவல்லாம் வந்ததில்லை. அப்படி இருக்கிற போது இந்த மாதிரி வந்து திமுகவிலேருந்து இப்போ அடுத்து நான் வந்து உதயநிதி வந்து இங்கே தலைமைக்கு வரப்போகிறாரு. உதயநிதிக்கு எதிராக இல்லை அவர் சொல்வதற்கு மாற்றாக சிந்திக்கக்கூடியவங்க பேசக்கூடியவங்க யாராக இருந்தாலும் இப்பயே நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் கட்சியை விட்டு நீங்கள் வந்து விலகிக்கலாம். அமைச்சரவையை விட்டா கட்சியை விட்டு நீங்கள் வந்து அரசியலேருந்து ஒதுங்கி நிற்கலாம். என் மகன் 2வது தலைமை ஏற்றுக்கவரை என்ன சொல்கிறாரோ அதை அவருக்கு ஒத்துப்போகிற வரையில் செய்கைகள் மட்டும் இருங்க. ஆனால் இன்றைக்கி வந்து நான் முரண்படுவேன், அது பண்ணுவேன், இது பண்ணுவேன்றெல்லாம் இந்த உதாரணத்தை அவர்களே பேசியிருக்கார்கள். நீங்கள் வந்து இந்த கட்சிக்கு எதிராக நடக்கணும்னா நீங்கள் வைகோவை மட்டும் மனசில் வச்சிங்க. வைகோ பிரிக்கிற போது கிட்டத்தட்ட 8-9 மாவட்ட செயலாளரோடு போனான். மிகப்பெரிய பிளவு அது வந்து அப்படியே செங்குத்தாக பிளந்தது அப்படின்னு கூட சொல்லலாம். அப்போது டி நகரில் வந்து பாண்டி பஜாரில் வந்து வைகோ அவர்கள் ஒரு மாநாடு கூட்டம் போடுகிற போது நேரடியாக அந்த கூட்டம் முடிஞ்சு அப்படியே வந்து அண்ணா அறிவாலயத்தை கைப்பற்ற போகிறாங்க அப்படிலாம் பிரச்சனை வந்து. அப்போ ஜெயலலிதா அம்மா இருந்தாங்க, அதுக்குரிய பாதுகாப்பெல்லாம் அந்த அம்மா கொடுத்தாங்கன்னு வச்சுங்க அண்ணா அறிவாலயத்துக்கு. ஆனால் உண்மையிலேயே அன்றைக்கி வந்து அந்த கூட்டம் அந்த மாவட்ட செயலாளர் தலைமையில் அண்ணா அறிவாலயத்துக்கு போயிருந்தால் அண்ணா அறிவாலயத்தில் இருப்பவர்கள் அதை விட்டு விலகி இருக்கணும், வந்திருக்கணும், வெளியே வந்திருக்கணும். அண்ணா அறிவாலயம் மதிமுக கையில் அதாவது வைகோ கையில் போயிருக்கோம். அப்படி இருந்த வைகோ எங்களையும் திமுக கழகத்தையும் எப்படியெல்லாம் எழுத்து பேசினார். கடைசியில் ஒரு சுற்றி ரத்தமெல்லாம் இழந்து திமுக காலையில் வந்து விழுந்தது தான் வரலாறு. அதே போல் திமுகவை விட்டு விலகியவர்கள் இல்லை திமுக விட்டு தள்ளி இருந்தவர்கள்லாம் வெளியெல்லாம் சுற்றி பார்த்துட்டு சக்தி இழந்து சக்கையாக இங்கே வந்து சேர்ந்தது தான் மிச்சம். அதால் பார்த்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை இவங்க கொடுத்துட்டாங்க. அதன் அடிப்படையில் பல மாற்றங்கள் நடப்போகுது. தேர்தலுக்கு முன்னாடியே மாற்றலான்னாங்க, இல்லை தேர்தலை முடிச்சுட்டு மாற்றிக்கலான்னாங்க. அப்போ அவருக்கும் நாளுக்கு நாள் உடல்நிலை கொஞ்சம் அப்படி ஒரு மாதிரி ஆகின்னு வர நிலையில் இப்போ அந்த இறுதி கட்டத்துக்கு அவங்க வந்துட்டாங்க. அப்படி இருக்கிற போது இந்த மாற்றங்கள் நடப்பது இயல்பு. ஏன்னா இப்போ நம்ம ஒரு சாதாரணமாக ஒரு கம்பெனி வந்து அமெரிக்காவிலேருந்து ஃபஸ்ட்டு வந்திருப்பான், இல்லை வெளிலேருந்து ஃபஸ்ட்டு வந்திருப்பான், இல்லை அப்பா நடத்திருப்பார். புள்ள தலைமை ஏற்றவுடனே புள்ள நினைப்பான்ல, இவன்லாம் எங்கள் அப்பன் கூட ஓல்டாக இருந்தவன், இவன்லாம் செட் ஆக மாட்டான். நம்ம ஏதாவது ஒன்று சொன்னோமோ அதுக்கு ஒரு வியாகாரணத்தை சொல்லுவாங்க. எப்பா நான் உங்கள் அப்பா கூட இருந்தோம்பா, உங்கள் தாத்தா கூட இருந்தோம்பா, உங்கள் தாத்தாவுக்கெல்லாம் தாத்தாவான அண்ணாதரை கூட இருந்தோம்பா நாங்கள் அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம பிள்ளைக்கு வந்து அது டிஸ்டர்பாக, பொதுவாக பிள்ளைன்னு இல்லை கட்சியில் அது டிஸ்டர்பாக தானே இருக்கும், இல்லை ஒரு கம்பெனியில் கூட அது டிஸ்டர்பாக தான் இருக்கும். என்னப்பா நான் ஒரு 10 நிமிஷம் லேட்டாக வந்தேன், நான் உங்கள் அப்பா கூட இருந்தோம்பா, எங்கள் அப்பா கூட வந்துட்டா 10 நிமிஷம் லேட்டாக வந்துடுவியா அப்படின்னு இயல்பாக கேட்பாங்க இல்லையா. அந்த மாதிரி கம்பெனி மாதிரி இன்றைக்கி கட்சியில் தன் பிள்ளைக்கு எதிராக அடுத்த வாரிசுக்கு எதிராக யாரும் எதையும் காட்டக்கூடாது அப்படின்னு இன்றைக்கி வந்து முடிவெடுத்துட்டாங்க. இப்போ கருணாநிதி அவர்கள் இருக்கும்போது யாரும் வந்து திமுகவிலிருந்து எதிர்த்து பேசுனதில்லை, ஒரு வைகோவை தவிர. அது கூட வைகோவை இவர்கள் நீக்கியதால் அவர் போனார். இல்லைனா வைகோ கடைசி வரைக்கும் திமுகவில் தான் இருந்திருப்பார். விடுதலை புலிகளை வைத்து கலைஞர் அவர்களை இவர் கொல்ல போகிறாருன்னு இவங்களாம் ஒரு பொருளை கிளப்பி ஒரு சதியை கிளப்பி நம்ம ஸ்டாலின் அவர்களுக்கு போட்டியாக இவர் வந்துடுவார், நமக்கு அப்புறம் ஸ்டாலினுக்கும் வந்து வைகோவும் கம்பேர் பண்ணால் ஸ்டாலின் வைகோ எதிரில் ஸ்டாலின் ஒன்றும் இல்லை அப்படின்னு அவராக முடிவு பண்ணி அவராக ஒரு பிரச்சனையை கிளப்பி தான் வெளியே அனுப்புகிறார். அப்போது திமுக இருக்கிறவை திமுகவை பிளப்பதற்கு இல்லை கருணாநிதி அவர்களை எதிர்த்து பேசுறதுக்கு யாரும் இல்லை. அடுத்து நீங்கள் அப்படியே வாங்க ஸ்டாலின் அவர்கள். இப்போது கருணாநிதி அவர்கள் ஆட்சி காலத்தில் கருணாநிதியின் நாலேஜுக்கு உட்பட்டு பல விஷயங்கள் நடந்திருக்கலாம். ஒரு 100 ரூபா செலவு பண்ணலாம், ஒரு 10 ரூபா 20 ரூபா எடுத்துருக்கலாம். ஆனால் இன்றைக்கெல்லாம் சாதாரண நம்ம துரைமுருகன்
4000 கோடி வந்து அரசு கஜானாவுக்கு போகுது, 38,000 கோடியோ என்னவோ காணாமல் போச்சுன்னு சொல்கிறாங்க. கணக்குப்படியே 38,000 கோடின்னா அப்போது கணக்கு இல்லாமல் எவ்வளோ இருக்கும்? வெளி மார்க்கெட்டில் அதோட வெளிச்சந்தை மதிப்பு எவ்வளோ இருக்கும்? அப்படி இருக்கும்போது இதெல்லாம் கருணாநிதி ஆட்சிகள் நடந்துடுமா? எல்லாம் அதை அலோவ் பண்ணுவாரா? ஐயோ கொஞ்சம் பார்த்து செய்யுங்க என்னாவது சொல்லுவார். அப்போது இவர் வந்து ஸ்டாலின் அவர்கள் இதை ஏன் செய்ய முடியல, ஏன் சொல்ல முடியல? ஏன்பா நாங்கள் அப்பா கூட இருந்தால் என்னப்பா நீ, நாங்கள் அப்பா கூட அரசியல் பண்ணோம்ப்பா, நீலாம் என்னை பார்த்து அரசியல் கற்றுவப்பா அப்படின்னு இயல்பா ஈஸியாக கேட்டுருவாங்க இல்லையா? அதால் இந்த சீனியர்கள் எல்லாம் ஓரம் கட்டுற ஒரு வேலையை செய்வதா இவங்க நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சீனியர்லாம் ஒன்று கூடி நக்கல் பண்ணுறது, கிண்டல் பண்ணுறது. பொதுவாகவே நீங்கள் கலைஞர் வந்து என்னையா அப்படின்னு கேட்பாராம், ஸ்டாலின் வந்து வாங்க அப்படின்னு வரான். உதயநிதி அதை கூட கண்டுக்க மாட்டாராம். இப்போ எதில் யாராவது ஒரு சீனியர் வராங்கன்னா இருப்பான்னு போயினே இருப்பாராம். அப்படி இருக்கிற போது அப்போ இந்த மனநிலைக்கு எதிராக இன்றைக்கு திமுகவில் ஒரு சீனியர்கிட்ட ஒரு முணுமுணுப்பு, ஒரு எதிர்ப்பை பெருசாக கலப்படனாலும், ஏன்னா திமுக கம்பெனியை விட்டு வெளியில் வந்தோம்னா ஒன்றும் நடக்காதில்ல. இப்போ இவங்க போய் இப்போ அதிமுகவிலேருந்து விலகி வந்தவர்கள் இன்றைக்கி திமுகவில் ஆதிக்கம் செலுத்துகிறார்கள். ஏன்னா அவங்க ஒரு டெக்னிக் கற்றவணும். இப்போ செந்தில் பாலாஜி வந்தார், செந்தில் பாலாஜி திருடன் கொள்ளக்காரன் முடிச்சவைக்கு முள்ள மாதிரின்னு இதே நம்முடைய ஸ்டாலின் அவர்கள் தான், நம்மளுடைய முதல்வர் தான் போன முறை சொன்னார். அப்படியே வந்தவனே எதுக்கு வந்து டாஸ்மார்க் எடுத்து அவர்கிட்ட கொடுக்குறாரு? மதுவிலக்கு ஆயத்தீர்வியை செந்தில் பாலாஜி கிட்ட ஏன் கொடுக்குறாரு? செந்தில் பாலாஜினா ஏற்கனவே சாராயம் காய்ச்சினவரா? இல்லை இதோட தன்மையை கரெக்டாக காய்ச்சுவார், கரெக்டாக அந்த என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் அதெல்லாம் பார்த்து பாருன்றா? அவர் ஏற்கனவே வந்து கொஞ்சம் சரியாக கணக்கு காட்டக்கூடியவர், அங்கே காட்டினவர். அதால் இங்கே வந்தால் கணக்கை காட்டலாம். இப்போ துரைமுருகன்கிட்ட நம்ம அந்த பொறுப்பை கொடுத்துறோம், இல்லை கேஎன் நேருக்கிட்ட அதை கொடுக்குறோம். கொடுத்துட்டா என்னங்க போன மாதம் என்னங்க ஆச்சு, எவ்வளோங்க போச்சு, எவ்வளோங்க வந்ததுன்னு கணக்கு கேட்ட முடியுமா? ஏப்பா நாங்கள் அப்பா கூட இருந்தவன்பா, என்னப்பா என்னையே போய் கணக்கு கேட்குற, இன்னும் அக்கௌண்டன்ட் மாதிரி என்னை கணக்கு சொல்லிட்டு போன்ற அப்படின்னு கேட்டார்னா ஸ்டாலின் என்ன பேசுவார்? அப்படிங்கிற ஒரு பேசிக்கான சிக்கல் இருக்குல்ல. அப்போ செந்தில் பாலாஜிக்கிட்ட அது இருக்க வாய்ப்பு இல்லை. அதால் இன்றைக்கு அமைச்சரவை மாற்றங்கிறது இந்த ஆளை தூக்கிட்டு அந்த ஆளை போடுறதா, அந்த ஆளை தூக்கிட்டு இந்த ஆளை போடுறதா? இப்போ துறைகளை மாற்றுறாங்க. ஏன் அந்த துறையில் அவங்களுக்கு திறமை இல்லைன்னு துறையை மாற்றுறாங்களா? இல்லை இவங்களை தூக்கி வேற ஒரு துறையில் போட்டால் இவன் தான் திறமையிலானாச்சு, அதில் போய் என்ன பண்ணுவாங்க அவங்க? அப்போ துறை மாற்றம் என்பது சார் அங்கே இருக்கிற ஐஏஎஸ்ங்க அதை பார்த்துப்பாங்க சார். ஒரு ஜென்ரலாக நமக்கு ஒரு பார்வை இருந்தால் போதும். இப்போ பள்ளிக்கூட பசங்களா, பள்ளிக்கூடத்தில் கக்கூசெல்லாம் பசங்க எப்படியா போவோம்? காலையில் டிஃபன் போடுறோம், அவன் வீட்டில் கீழே சாப்பிட்டு வந்துட்டான், இல்லை குழந்தை காலையில் சாப்பிட்டு கக்கூஸ் போகிறான். இப்போ எல்லோரும் சின்ன சின்ன பசங்க ரெகுலராக காலையில் எழுந்தவொடனே டாய்லெட் போகணுன்ற பழக்கம் வராதில்ல குழந்தைங்களுக்கு, ஒரு 1வது 2வது 3வது வரைக்கும். அப்போ இந்த குழந்தை வந்து போகிறான்னா நம்ம சாப்பாடு போடுறோம், உள்ளே வந்து பள்ளிக்கூடத்தில் கக்கூஸ் இருக்குதா இல்லையா அப்படின்னு கேட்குற ஒரு ஜென்ரல் நாலேஜ் இருந்தால் போதும். அந்த அறிவு கூட இல்லாமல் தான் நம்ம அமைச்சரவையில் பல பேர் இருக்காங்கிறது தான் நம்மளோட துரதிர்ஷ்டம். ஆக அமைச்சர் அதாவது அதிகாரிகள் அதை பார்த்துப்பான். கொஞ்சமாக அந்த துறையை பற்றி ஒரு ஜென்ரல் நாலேஜ் இருந்தால் போதும். சரி, இப்போது குறைஞ்சபட்சம் ஜென்ரல் நாலேஜ் இருக்கணும் அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அது ஒரு தகவல் தான். உயர்கல்வித்துறை வந்து பொன்முடி அவர்கள்ட்டேருந்து பிடிஆர் அவர்கள்ட்ட போறதா ஒரு தகவல் வந்திருக்கு. அதன்படி பார்த்தோம் அப்படின்னா பிடிஆர் அவர்கள் ஏன் உயர்கல்வித்துறைக்கு வராரு அப்படின்னா ஆளுநரை சரியா சமாளிக்கக்கூடிய திறன் வந்து பிடிஆர் அவர்கள்ட்ட இருக்கு, அதனாலதான் இந்த துறைக்கு வரப்போறதா இந்த தகவலின்படி வந்திருக்கு. இல்ல அப்ப ஆளுநருக்கும் இப்ப பிடிஆருக்கு என்ன பிரச்சனை? எந்த பிரச்சனையும் இல்ல, உயர்கல்வித்துறையில சரியா சமாளிக்கக்கூடிய திறன் பிடிஆர்ட்ட இருக்கு அப்படிங்கிறது தான். ஏன் நீங்க ஏற்கனவே உயர்கல்வித்துறையில அந்த திறன் இல்லைன்னு எடுத்துக்கலாமா? இப்ப வரப்போற ஒரு நோக்கத்துல பார்க்கலாமே சார். பிடிஆர் அவர்கள்ட்ட பிடிஆரை பொறுத்தவரைங்க நீங்கள் ஒன்று பேசிக்காக ஒன்று தெரிஞ்சுங்க. பிடிஆரை பொறுத்தவரை திருடி திங்கணும், பதுக்கி திங்கணும், எடுத்து திங்கணும், அரசின் ப்ராஜெக்ட்லேருந்து நமக்கு வந்து என்ன கமிஷனு அப்படிங்கிற அந்த கேள்விக்கே இடமில்லாத மனிதர் அவர். ஏன்னா இதிலேருந்து காசு எடுத்து திங்க வேண்டிய நிலையில் இல்லை. அது ஒரு பாரம்பரியமிக்க குடும்பம், அவங்க வந்து ஒரு அரசாட்சி பண்ண குடும்பம், அவங்க வந்து பெரிய நிலையில் இருக்கிறவங்க. அதால் இந்த ஈன காசு அவங்களுக்கு தேவையில்லை. அவங்கள எங்கே போட்டாலும் அவர் வந்து தன்னுடைய வேலையை திறமையாக செஞ்சிருவார். இல்லைனா வந்து தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்துவாரா? இன்னைய அந்த குறுகிய காலத்தில் கருணாநிதி வகையறாக்கள் சம்பாதித்ததை விட இந்த குறுகிய காலத்தில் இந்த 2 பேர் சேர்ந்து ஒரு 30,000 கோடியை சம்பாதிச்சு அது எங்கே வைக்க தெரியாமல் முடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னவர் பிடிஆர். வந்து பழைய பென்ஷன் ஸ்கீமை வந்து அறிமுகப்படுத்தணும் அப்படின்னும் போது இன்னும் அதுக்குன்னா டேட் என்ன சொல்லியிருக்கிறோமா, அதெல்லாம் பார்க்கலாம் கேட்கலான்னு சொன்னவர். அதே மாதிரி அந்த மகளிர் உரிமை தொகைக்கும் அந்த மாதிரி சொன்னவர். நிதி நிலைமை சார்ந்து கேட்கிற கேள்விகளுக்கு இருக்கிற உண்மையை அப்பட்டமாக அந்த எரிச்சலை வெளிப்படுத்தியவர் பிடிஆர். இப்போது இதே போல தான் எல்லா துறைகளிலும் வந்து நிதி பற்றாக்குறை இருக்குது. அந்தந்த துறைகளில் இருக்கிற அமைச்சர்கள் இதெல்லாம் போட்டு எங்கெங்க பண்ண போகிறோம் இருங்க பார்ப்போம் அப்படின்னு யாராவது சொல்கிறானா?
சொல்கிறாங்களா? அப்போ எல்லாருமே உண்மையை மறைக்கிறாங்கன்னு எடுத்துக்கலாமா? அப்போ பிடிஆர் அந்த மாதிரி இல்லாமல் இயல்பாக பேசக்கூடியவர். ஒரு கால் வந்து கல்வியை பிடிஆர்கிட்ட கொடுத்தா கொஞ்சம் அதை இம்ப்ரூவ் பண்ணுவார் கூட நினைக்கலாம். எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் தமிழக அமைச்சரவையில் பிடிஆருக்கு இணையாக இன்னொருத்தர் இருக்க வாய்ப்பு இல்லை. அதனால் அவர்கிட்ட எதை கொடுத்தாலும் அவர் சிறப்பாக செய்வார். சரி, கல்வியை அவர்கிட்ட கொடுத்து பார்க்கலான்னு கூட இவங்க நினச்சிருக்கலாம். இப்போ இந்த அமைச்சரவை மாற்றம்ங்கிறது வந்து உதயநிதி அவர்களுக்காக மட்டும்தான் நடக்குது அப்படின்னு சொல்ல வர்றீங்க? ஆமாங்க, அவருக்காங்க. இப்போ நீங்கள் ஒரு வீடு வாங்குகிறோம், ஒருத்தன் ஒரு 10 வருஷமாக அந்த வீட்டில் இருந்திருப்பான். இன்னொருத்தன் பணம் கொடுத்து ஒரு வீட்டை வாங்கி அதில் குடிபோக போகிறான். அவனுக்கு ஏற்ற மாதிரி அதை ஆல்ட்ரு பண்ணுவானா பண்ண மாட்டானா? நம்ப அவர் மேலே ஏறி போயிருப்பார், நம்மளால மேலே எல்லாம் போக முடியாது. படுத்துதுன்னா அப்படியே பாத்ரூம் உள்ளே இருக்குனையா, நான்லாம் ஏறி மேலே போக மாட்டேன், வெளியே வர மாட்டேன் அப்படின்ற அந்த இது மாறும்ல. அதே மாதிரி உதயநிதிக்கு ஏற்ற மாதிரி இப்போது இந்த அமைச்சரவை ஷேப்பாக மாற்றுறாங்க. ஏன்னா அவர் வந்து அதை லீட் பண்ணுன்றதுக்காக தான் இந்த அமைச்சரவை மாற்றம். எப்போ நடக்கும் அப்படின்ட்டு? இல்லை, விரைவில் நடந்துடும். ஏன்னா இது ஏற்கனவே ஜூலைக்குள்ளேயா ஆகஸ்ட்லையா? இந்த ஜூலைக்குள்ளே நடந்துடும். ஏன்னா இது ஏற்கனவே தள்ளி போயினே இருக்குது. அவங்க குடும்பத்துலேயும் பல நெருக்கடிகள் பண்ணுறதாலாம் தகவல் வருது. யார்? அவங்க வீட்டில், முதல்வர் வீட்டில் தான் நிறைய பேர் இருக்காங்க. அதில் குறிப்பிட்ட நபர்னு யாராவது இருப்பாங்க? இல்லை, முதல்வர் வீட்டம்மா தான். முதல்வர் வீட்டில் வந்து தன்னோட பிள்ளைய வந்து அங்கே வச்சிடணும் அப்படின்றாங்க. அவங்க வீட்லேயே வந்து அதிகார மையத்தை கைப்படுத்துவதில் ஒரு போட்டி இருக்கிறதெல்லாம் தகவல்லாம் வந்தது. அது எது வந்தாலும் நேரடியான அரசியலுக்கு வந்து வேறு யாரும் வர முடியாது அவங்க வீட்டிலேருந்து. திடீர்னு ஒருத்தர் வந்து நான் வந்து ஒரு அமைச்சர் ஆகிறேன், நான் வந்து ஒரு 6 மாதத்துக்குள்ளே ஒரு தொகுதியில் நின்று ஜெயிச்சுட்டு அப்புறம் முதல்வர் ஆகிறேன், இல்லை நேரடியாக முதல்வர் ஆகிட்டு ஒரு 6 மாதத்துக்குள்ளே அரசியலமைப்பு சட்டம் வழங்கியிருக்கிற அந்த விதிகளின்படி நான் ஒரு 6 மாதத்துக்குள்ளே ஏதாவது ஒரு தொகுதியில் நின்று எம்எல்ஏ ஆகிடுறேன் அப்படிலாம் சொல்ல முடியாது இல்லையா? அதால் இவருக்கு தான் அதிகமான வாய்ப்பு இருக்கிறதால எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு ஒரு மகனுக்கு தந்தை என்ன செய்யணுமோ அதை செஞ்சு தரார். ஓகே, நிறைய விஷயங்கள் பேசணும். உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.